முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வீண் பழிக்கு நாம் உள்ளாக்கப்படும் போதும் பொய்க்குற்றம் சாற்றப்படும் போதும் அதனை நாம் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம்? இறைமகன் இயேசுவைப் போல கடவுளின் திருவுள்ளமாக பொறுமையாக அமைதியாக அதனை எதிர்கொள்கின்றோமா? அல்லது பொறுமையை இழந்தவர்களாய் அவர்களை பழி வாங்க துடிக்கின்றோமா? மன்றாடுவோம். பொய்யான தீர்ப்பை எனக்காக ஏற்றுக்கொண்ட என் இயேசுவே, தூய ஆவியாரின் அற்புத கனியாம் பொறுமையை எனக்கு வரமாக அருள்வாயாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.